அண்ணா உங்கள் பேர்ண்ணா? என் பெயர் அப்புபால் பாலாஜி. அனைத்து இந்திய அண்ணா திமுக வேலூர் மாநகர செயலாளர் ஓபிஎஸ் அணி. நான் சமூக ஆர்வலர் பாலாஜின்னு சொன்னாங்களேண்ணா? அது என்னுடைய சொந்த பெயர், மக்களால் வைக்கப்பட்ட பெயர். இப்போ மக்களுக்கு நீங்கள் அதிகமாக நல்லது செய்கிறீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. எப்படிப்பட்ட மக்களுக்கு செய்கிறீங்க? முதியோர்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். மற்றபடி யார் யாருக்கு என்னென்ன எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்ய ஆரம்பிப்பேன். நல்ல விஷயம். நான் இப்போ தேர்தல் நடந்தது இல்லைங்களா? இந்த தேர்தலுடைய கண்ணோட்டத்தில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், இவங்க எதிர்பார்ப்பில் வேலூர் தொகுதியில் எம்பி எலெக்ஷன் நடக்குது. இந்த எம்பி எலெக்ஷனுக்கு டிஎம்கேல திரு கதிரானந்தும், பிஜேபியில் திரு ஏ சண்முகமும், டாக்டர் ஏடிஎம்கேல நின்னாங்க. இவங்கள பற்றி உங்கள் கருத்துனா? இல்லை, கேண்டிடேட்டுங்களை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவங்கவுங்க கட்சியில் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுன்றது அந்தந்த கட்சிக்கு உட்பட்டது. ஆனால் ஏசி சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னையே மருத்துவ முகாம்கள், வேலைவாய்ப்பு முகாம்கள் இதெல்லாம் நடத்துனதில் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்குது. அதில் அவர் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் முன்னாடி செஞ்சார்னு இல்லை, அந்த மருத்துவ முகாம், வேலைவாய்ப்பு முகாம், இதெல்லாம் தேர்தல் கண்ணோட்டம் பார்க்குறதா சொல்கிறாங்க. அவர் 3 வாட்டியாக தானே எலெக்ஷனில் நின்று இருக்காரு. தேர்தல் கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அப்போனா செய்யாத அந்த மெடிக்கல் கேம்ப்பு, வேலைவாய்ப்பு முகாம் இந்த முறை செய்ய காரணம் என்ன? இல்லை, அது ஜனங்க ஏதோ 2 வாட்டி தோத்துட்டாருன்றதுக்காக செய்தி தான் சொல்கிறாங்க. அவர் மாமூலாகவே எல்லாருக்குமே செய்கிறவர். மெடிக்கல் கேம்ப்பு, இந்த வேலைவாய்ப்பு முகாம் இதெல்லாம் யார், அதாவது அப்போது ஜனங்க அவரை நாடினாங்க, அவங்களுக்கு செஞ்சார். இப்போ இவரு போய் ஜனங்களை நாடி செய்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். எதுக்காகனா, அவர் வேலூர் தொகுதி மேலே ஒரு தனிப்பற்று. காரணம் என்னன்னா, முதல்ல வேலூர் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் ஒரு மாணவர் தலைவனாக செலக்ட் ஆகிறார். அடுத்து அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அதை தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர் தலைவனாக வர்றார். அதுக்கப்புறம் எம்ஜிஆரினுடைய செல்லப்பிள்ளையாக வளர்ந்து அப்படியே அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்த பிறகும் மக்கள் சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு வளர்ந்தவர். அதனால் செய்கிறார், அவ்வளோதான். சரிண்ணா, நீங்கள் வேலூர் தொகுதியில், அதாவது எம்பி எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? இப்போது பல்வேறு இடத்துல போயிருப்பீங்க. ஓட்டு போகிற இடங்களுக்கோ இல்லை ஓட்டு சேகரிக்கும் போயிருப்பீங்க. அந்த இடத்துல எப்படி நடந்தது மக்களுடைய எதிர்பார்ப்பு, வரவேற்பு? மக்கள் டோட்டலாக இவரை வரவேற்கிறாங்க. அது எங்களுடைய எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னா, பசுபதின்றவர் புது கேண்டிடேட், அறிமுகம் இல்லாத கேண்டிடேட். திமுக எம்பி மேலே தொகுதிக்கு வர்றதில்லை, தொகுதிக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரியும், கட்சிக்காரங்களுக்கே நல்ல சௌகரியமான இதுவங்கெல்லாம் எதுவும் செய்யலைன்ற ஒரு சொல் இருக்குது. அதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு நல்ல குட்வில் இருக்குது. ஜனங்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததை நாங்கள் எல்லா தொகுதியிலுமே பார்த்தோம். என்னை 6 தொகுதிக்கும் பொறுப்பாளராக போட்டாங்க. ஏன்னா எங்கள் அணி பிஜேபியோட அலைன்ஸ் ஆன தொட்டு 6 தொகுதி பொறுப்பாளராக போட்டாங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருந்தது. நிச்சயமாக ஜெயிக்கிறார். எம்பி கதிரானந்தை பற்றி உங்கள் பிஜேபி வேட்பாளர் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில், அதுவும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் வாழும் இடங்களில் எங்களை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தேர்தல் பதிவு செய்யும் போதும் அனுமதிக்கவில்லை. அந்த இடத்துக்கு யார் ஓட்டு போகிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியலன்னு. இதை பற்றி உங்கள் கருத்து? இது உண்மை. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, போனதே நான் தான் அந்த மலை இன்னும் பிஞ்சி மலை நான் போனதே நான் தான். அங்கே என்னன்னா 3 வழி இருக்குது அந்த மலை மேலே போகிறதுக்கு. 3 வழியிலுமே 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் குண்டாசை உட்கார வச்சுட்டு யார் வராங்க யார் போகிறாங்கன்னு பார்த்து இன்டிமேஷன் கொடுக்க சொல்லி பண்ணியிருந்தாங்க. யாருமே போகாத இடத்துக்கு நான் போனேன். வேணும் தான் போனேன். நான் என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு தான் போனேன். போய் மலை உச்சியில் போய் தான் நின்று வந்தாங்க. அவங்க ஆளுங்கள்லாம் வந்தாங்க. எல்லாம் ஒரு 50-60 பேர் வந்தாங்க.
வந்து வந்து இவ்வளோ நாளில் வந்து நீங்கள் வரல அப்படின்னாங்க. ஆனால் வர விடலைன்றது தான் உண்மை. வரல அப்படின்னாங்க. இல்லை இது நாங்கள் வந்து கேன்வஸிங் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். இல்லை எங்கள் ஹோட்டல்லாம் வந்து நாங்கள்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாது, நாங்கள்லாம் வந்து அவங்க பேச்சு மீறி போக முடியாது அப்படின்ற மாதிரி. அதாவது இது ஜனநாயக தேர்தல். பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. நம்ம போய் வந்து அவங்கள ஓட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு கேட்க முடியாது. பிரச்சாரத்துக்கே வந்து எங்ககிட்ட வந்து இவங்க ரொம்ப ட்ரபுள் கொடுத்தாங்க. அப்புறம் நான் பேசிட்டு தான் வந்தேன். சரி ரைட், நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு, வெற்றி பெற்று விட்டு நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசுகிறோம், அப்போ உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகப்படியாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். நம்மளுக்குன்னு இல்லை, ஏடிஎம்கே ஆகட்டும் மற்ற எந்த பேருமே இவங்க மலைவாழ் மேலே விடாத ஏதோ அவங்களுடைய சொந்த இடமாகும் மாதிரியும், அந்த ஜனங்கள் வந்து யாருக்குமே வந்து இது பண்ணக்கூடாது, கேன்வாசிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து ரொம்ப டவுஜன்யம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தலைவர் அவர்கள் கூட நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த தொகுதியில் வந்து திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கலெக்டரும் எலெக்ஷன் கமிஷனும் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் அங்கே போகாமல் சாலை வசதிகள் இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவருங்க சாலை வசதி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள இளைஞர்கள் படிப்பதற்காகவும் இளம்பெண்கள் படிப்பதற்காகவும் உங்களுடைய ஈடுபாடும் அங்கத்தினம் எப்படி இருக்கும்? நாங்கள் செய்யறது தயாராக இருக்கிறோம். எங்களை தான் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்கல்ல. செஞ்சுட்டாக்கா எங்க இவங்க எல்லாம் மாறிடுவாங்களோன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை அங்கிட்டு சேர்மேனு அப்படின்னு சொல்றாங்க. பட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. மாவட்ட ஆட்சியரிடம் இதை பற்றி புகார் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்காங்க, தலைவர் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் பேர்லாம் அவங்க கொடுத்த உறுதிமொழி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் தெரியும் என்ன நடக்குதுன்னு. சரி, கண்டிப்பாக அந்த இதில் பை எலெக்ஷன் வச்சு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து ஒட்டு மொத்தமாக இவங்க, அதாவது ஜனநாயக தேர்தலை வந்து வலுக்கட்டாயமான ஒரு தேர்தலாக மாற்றி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. அதை வந்து மாற்றலைன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரு அசிங்கம். அதாவது நீ என்ன சொல்கிறீங்க, 6 தொகுதியிலேருந்து 5 தொகுதியானது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த தொகுதியிலுமே சலசலப்போ ஒரு விபரீதமோ எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த தொகுதியில் நடக்குது. அந்த மலையில மட்டும் இவங்க அந்த 3 பஞ்சாயத்து மலையில அந்த 3 பஞ்சாயத்தை மட்டும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு அவங்கள வந்து அடிமைகளாக்கி, இப்போ நந்தகுமார் வந்து ரோடு கொடுத்தாருன்றது நல்ல விஷயம்தான். அதுக்காக தான் அவர் 2வது வாட்டி எம்எல்ஏ ஆகிறார் இல்லையா? நல்லது ஜனங்களுக்கு செய்யும் போது தானே ஜனங்களுடைய இது நம்மளுக்கு இருக்கும் வாக்கு. அவர் பண்ணாருன்றதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. பண்ணாரு, செஞ்சாரு எல்லாம் வச்சுக்கோங்க. பட்டு ஓட்டு போடுறதுன்றது அவங்க உரிமை. அதை தடுத்து மிரட்டலாக வந்து ஓட்டு கேட்டு வாங்குறதுன்றது என்ன ஜனநாயகன்றது எங்களுக்கு தெரியல. சரி, நான் இதை பற்றி உங்கள் தலைமை கழகத்துக்கு சொன்னீங்களா? எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? அவங்க தான் வந்து கேண்டிடேட் நின்னவரை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2ம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சரிண்ணா, இப்போ உங்களுடைய வாக்குறுதி எப்படி இருக்கும்? அதாவது கூட்டணியாக இருக்கீங்களா, எந்த கட்சி ஜெயிக்கும்? ஓவரால் கேட்குறீங்களா தமிழ்நாடு? இல்லைண்ணா, நம்ம வேலூர் மாவட்டத்தை மட்டும். வேலூரில் வந்து கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஐயா ஏசிஎஸ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அவர் வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்பட்டது. இன்னும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் 100% இல்லை 200% அவர் வெற்றின்றது உறுதி. ஆனால் எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பாருன்றது தான் இப்போ கணக்கு கண்டு வெற்றின்றது நிச்சயிக்கப்பட்டது. இப்போ தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு என்னுடைய கணிப்பு மட்டும் ஒரு 8 இடத்துலேருந்து 10 இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் கோயம்புத்தூரில் அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு, 1 லட்சம் ஓட்டு மக்களுக்கு வாக்குறுதி பணம் வாங்க, அது ஐ மீன் ஓட்டு போகிறதுக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சுன்னு. இதை பற்றி அந்த தப்பு வந்து இங்கே வேலூர் தொகுதியில் கூட நடந்திருக்கு. நிறைய பேர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து ஆளுங்கட்சி செய்கிற அராஜகம் தான். இதை வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட்டு வேலூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிறைய பேர்கள் நீக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு மட்டும் இருக்கு.